நண்பா, இந்த ஒரு வீடியோவுல சற்று முன் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றத சொல்லி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது பாஜகவை கைவிட போகிறதா அதிமுக, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதிமுக மற்றும் தாவேக இந்த இரண்டு கட்சியும் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே 2026ல யாரு ஆட்சிக்கு வருவாங்க, உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த கட்சிக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே அன்பா, கூட்டணியில் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அதாவது நேற்று பாத்தீங்கன்னா செய்தியாளரை சந்தித்த இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அதாவது செய்தியாளர் பாத்தீங்கன்னா பிரச்சார இடங்கள்ல தாவேகாவினர் வரவேற்பு அளிப்பது குறித்து ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. அதற்கு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க விருப்பப்பட்டு தான் வர்றாங்க, தலைமையின் அனுமதி கேட்டு வாங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். எங்களோட மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியதால் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஆனா இதை எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யறாங்க. நாங்க யாருடன் கூட்டணி வைப்பது என்பது எங்களுடைய தீர்மானம். திமுக கட்சியில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் என நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எங்களுடைய குறைய கூற தகுதியற்றவங்க. எங்களுடன் சேர விரும்பும் கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம். அதை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம தாவேகாவுடன் கூட்டணி பற்றிய கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் தான் எந்த கூட்டணி உருவாகும் என்பது தெளிவாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் கூட்டணியில் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் பாத்தீங்கன்னா தாவேகா கூட அதிமுக கூட்டணி வைக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு சில நாட்களாகவே அதிமுக பாஜகவை கழட்டி விட்டு தாவேகா கூட இணைய அதிகமான சான்ஸ் இருப்பதாக சொல்லிட்டு வராங்க. ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, கடைசி நேரத்தில் ஆட்சியில் எந்த மாற்றம் எல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பாஜகவை கழட்டி விட்டு தாவேகா கூட அதிமுக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.